தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். சாம்சங் கேலக்ஸி ஃபிட் இ. ஸோ இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் பேண்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அன்பாக்சிங் வந்து பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்களாக இதை என்னுடைய பிரைமரி ஃபிட்னஸ் ட்ராக்கரா டெய்லி மிஷினா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோடைய விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த சாம்சங் கேலக்ஸி ஃபிட் இ பார்த்தோம் அப்படின்னா ஒரு பட்ஜெட் ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ் ரொம்பவே பாப்புலரான ஸ்மார்ட் பேண்ட்ஸோட இது வந்து போட்டியிடுது. அது எல்லாத்தையும் கம்பேர் பண்றப்ப இது பெட்டரா, இதுல இருக்கிற நிறை குறைகள் என்ன அப்படிங்கிறத முழுமையா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ விமர்சனம் உங்களுக்காக தான் நம்ம வந்து பண்றோம். பிகாஸ் அன்பாக்சிங்ல நிறைய பேர் இதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற போல சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரை பார்த்துட்டு முடிஞ்ச உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. பட்ஜெட் பேண்ட்ஸ் நிறைய பேர் வாங்குறாங்க, பயன்படுத்திக்கட்டும். சோ இந்த ஃபிட் இ-உடைய விமர்சனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய தினசரி வாழ்க்கையில எந்த மாதிரியான ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ் வந்து யூஸ் பண்றீங்க, எந்த ஸ்மார்ட் பேண்ட், எந்த ஸ்மார்ட் வாட்ச் ஏதாவது யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது என்ன அப்படிங்கறத மறந்துடாம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து தெரிஞ்சுக்கணும். சாம்சங் கேலக்ஸி ஃபிட் இ முதல்ல இதோடைய டிசைன்ல இருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்த்தோம் அப்படின்னா ட்ரெடிஷனலா எல்லா ஸ்மார்ட் பேண்ட்ஸும் பட்ஜெட்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இருக்கு. மிகப்பெரிய வித்தியாசங்கள் நம்மளால பார்க்க முடியல. சிலிகோன் ஸ்ட்ராப் மற்றும் பிளாஸ்டிக்ல பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே லைட் வெயிட்டா வந்து இருக்கு. மேலும் இதை பயன்படுத்தினா 3வது நாள்ல இருந்தே இது எனக்கு கையில இருக்கிறதே மறந்து போச்சு. அந்த அளவுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபிளா இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லி ஆகணும். இந்த மாதிரியான பேண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு ஆடட் அட்வான்டேஜா தான் வந்து இருக்கும். பிகாஸ் நம்ம டெய்லி இது ஸ்லீப் ட்ராக்கிங்லாம் பண்ணும். அதை பத்தி நான் பின்னாடி வந்து சொல்றேன். அந்த மாதிரி நம்ம தூங்குறப்பையும் இதை வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறது கண்டிப்பாவே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். சோ அதை வந்து இது கரெக்டாவே வந்து பண்ணுது. ரொம்பவே கம்ஃபர்டபுளா லைட் வெயிட்டா இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லி ஆகணும். பட் இதுல நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இதுல ஸ்ட்ராப் பார்த்தோம் அப்படின்னா சிலிகான் ஸ்ட்ராப் தான் கொடுத்திருக்காங்க. பட் இதை மாற்ற விதம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து புதுமையா இருக்கு. உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி நான் Mi Band 3 பயன்படுத்திட்டு இதுக்கு வந்து வந்தேன். சோ அதுல இருந்து இது வரப்ப இது கொஞ்சம் வந்து புதுமையா இருந்துச்சு. மேலும் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாட்கள் ஆச்சு இது வந்து பழகிறதுக்கே, கரெக்டா மாற்றுறது அவுக்குறதுக்கு அந்த அளவு வந்து பழக்கம் தேவைப்பட்டுச்சு. பிகாஸ் இது பார்த்தோம் அப்படின்னா அப்படியே நம்ம வந்து ஸ்ட்ராப் அட்டாச் பண்ணிட்டு பேண்டுக்கு உள்வழியா அதை வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்கு. சோ இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஆகலாம் பழகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு. பட் எனக்கு என்னதான் இது பழகிருச்சு இப்ப அப்படின்னாலுமே கூட இதை வந்து நான் ட்ரெடிஷனல் வாட்ச் மாதிரி இருக்கிற அந்த பேண்ட் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். கண்டிப்பாவே இது எனக்கு பழகிருச்சு அப்படின்னாலும் என்னுடைய ஸ்டாண்ட் அதுவா தான் வந்திருக்கு. அடுத்தது இந்த பேண்டுடைய பிசிக்கல் ஓவர்வியூ அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நார்மலான டிஸ்பிளே தான் வந்து கொடுத்திருக்காங்க. சின்ன டிஸ்பிளே தான் அது. டிஸ்பிளே பத்தி நான் கொஞ்ச நேரத்தில் சொல்றேன். பட் இதுல பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிசிக்கல் பட்டன்ஸுமே வந்து இல்ல. பட் ஒரு பிசிக்கல் பட்டன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேண்டை நீங்க வேக் பண்றதுக்கு விரிஸ்ட் டு வேக் அந்த ஃபீச்சர் வந்து இருக்கு. ஜஸ்ட் உங்களுடைய கைகளை இப்படி இது பண்ணீங்க அப்படின்னா வேக் ஆகும். இல்ல அப்படின்னா நீங்க டபுள் டேப்பும் வந்து பண்ணலாம். பட் என்னதான் இருந்தாலும் ஒரு பிசிக்கல் பட்டன் டச் பண்றதுக்கு அப்படிங்கிறது எனக்கு பழக்கமா இருந்த ஒண்ணா இருந்ததுனால அதை நான் வந்து இதுல கண்டிப்பாவே மிஸ் பண்ணேன். மேலும் இந்த குறிப்பிட்ட பேண்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். சோ இதுல ஒரு சில துளிகள் தண்ணி பட்டா வந்து பிரச்சனை இல்ல. அடுத்தது இந்த பேண்டுடைய டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இதுல வந்து மோனோக்ரோம் பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்திருக்காங்க. 0.74 இன்ச் கொண்ட OLED டிஸ்பிளே வந்து பயன்படுத்திருக்காங்க. 64:128 அப்படிங்கிற அந்த அளவு தான் பிக்சல்ஸ் வந்து இருக்கு. சோ இது பார்த்தோம் அப்படின்னா மோனோக்ரோம் டிஸ்பிளே. இதுல மிகப்பெரிய அளவு நோட்டிபிகேஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இல்ல அப்படின்னா டைம் பார்க்க இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கனால டிஸ்பிளேல குறை சொல்ல எதுவுமே இல்ல. பட் இந்த பேண்டுடைய முன்பக்கம் கொஞ்சம் பெருசா இருக்கு. அதுல டிஸ்பிளே அப்படிங்கிற அந்த ஒரு பார்ட் கொஞ்சம் சின்னதா இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பாவே நீங்க வந்து நோட் பண்ணுவீங்க பயன்படுத்த ஆரம்பிச்ச பிறகு. அடுத்தது இந்த டிஸ்பிளேவுடைய பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஓகேவா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம வீட்டுல இன்டோர்ஸா இருக்கிறப்ப இல்ல அப்படின்னாக்கா கொஞ்சம் ஈவினிங் மாதிரியான டைம்ஸ்ல எந்த பிரச்சனையும் இல்ல அவுட்டோர்ஸ்லயும் கூட. பட் டைரக்ட் சன்லைட்ல பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா தான் வந்துருச்சு. மேக்ஸிமம் பிரைட்னஸ்ல தான் இது எப்பயுமே வந்திருக்கு. பிரைட்னஸ் லெவல்ஸ் நம்மளால அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்க முடியல. கொஞ்சம் டிம் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நார்மலான பிரைட்னஸ் அதுதான் வந்து இருக்கு. டைரக்ட் சன்லைட்ல பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா தான் வந்துருச்சு. ரொம்ப அதிகமான பிரைட்னஸ் லெவல்ஸ் கண்டிப்பாவே இல்ல அப்படிங்கிற நான் சொல்லுவேன். பட் ஓவராலா நான் யூஸ் பண்ண வரையும் அந்த ஒரு குறை வந்து எனக்கு வந்து கண்ணில் பட்டுச்சு. பட் அதை தாண்டி டிஸ்பிளே வந்து ஓரளவு நல்லா தான் வந்துருச்சு. டிஸ்பிளே வேக் பண்றத பத்தி நான் முன்பே குறிப்பிட்டிருந்தேன். நீங்க ரைஸ் டு வேக் வந்து பண்ணலாம். இல்ல அப்படின்னாக்கா டபுள் டேப் பண்ணி வேக் வந்து பண்ணிக்கலாம். இதுல உள்ள இருக்கிற கெஸ்டர்ஸ் பொறுத்தவரையும் ஸ்வைப் பண்ற அந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட் நீங்க டேப் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு வந்து போகும். சோ இதுதான் இதுல வந்து பண்ண வேண்டியிருக்கு. மேலும் இதுல நீங்க அலாம் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபீச்சர்ஸ் பத்தி நான் பின்னாடி வந்து சொல்றேன். பட் இதுல இந்த ஸ்டாப் வாட்ச் இந்த மாதிரியான விஷயங்கள் இதுல வந்து இல்ல. சோ சில பேர் ஸ்டாப் வாட்ச் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து டைரக்டா இன்பில்ட்டா இருக்கணும், அதாவது இதுலயே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற போல நினைப்பீங்க. அது வந்து இதுல இல்ல அப்படிங்கறத நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லணும். அடுத்தது இந்த குறிப்பிட்ட பேண்டுடைய கனெக்டிவிட்டி. இது பார்த்தோம் அப்படின்னா ப்ளூடூத் மூலமா தான் வந்து ஒர்க் ஆகுது. போத் ஆண்ட்ராய்ட் மற்றும் iOS இரண்டுமே நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். பட் ஆண்ட்ராய்ட்ல நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்கா சாம்சங் வேரபிள்ஸ், கேலக்ஸி வேரபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஆப்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியதா இருக்கு நம்ம சாம்சங் போன் பயன்படுத்தல அப்படின்னாக்கா. உதாரணத்துக்கு நான் இதை என்னுடைய Redmi Note 7 Pro மற்றும் Nubia Red Magic 3ல தான் இதை வந்து டெஸ்ட் பண்ணேன். சோ அப்படி நான் டெஸ்ட் பண்றப்ப பார்த்தோம் அப்படின்னா இதை ஜஸ்ட் அந்த கேலக்ஸி வேரபிள்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இதை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னால கிட்டத்தட்ட நிறைய சர்வீசஸ் ஓரியன்ட்
ஓரியன்டான ஆப்ஸ் டவுன்லோட் ஆகிக்குது. அதற்கு பிறகுதான் பேண்டை நம்மளால பயன்படுத்த முடியுது. கிட்டத்தட்ட 5-6 ஆப் எனக்கு தெரிஞ்சு இன்பில்ட்டா எல்லாத்தையும் இந்த கேலக்ஸி வேரபிள்ஸ் ஆப்லயே கொண்டு வந்தா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறப்ப நான் ஃபீல் பண்ணேன். அதுவும் இல்லாம சாம்சங் கேலக்ஸி ஹெல்த் அந்த ஆப் இருந்தா மட்டும்தான் உங்களால அந்த ஹெல்த் ட்ராக்கிங் அந்த மானிட்டர் எல்லாமே பண்ணிக்க முடியுது. ஸோ எக்கச்சக்கமான ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணா மட்டும்தான் ஸ்மூத்தான ஒர்க்கிங்க்கு தேவைப்படுது. அதை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரே ஆப்பா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அந்த கேலக்ஸி வேரபிள்ஸ்ல போனோம் அப்படின்னா நம்மளால அந்த ஹெல்த் ரிலேட்டடான ஸ்டாட்ஸ் பார்த்துக்க முடியாது. அதற்கு மறுபடியும் சாம்சங் ஹெல்த் ஆப்புக்குள்ள போனாதான் நம்மளால பார்த்துக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அடுத்தது ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கருடைய முக்கியமான விஷயம் ட்ராக்கிங். ஸோ அந்த விதத்துல இது சரியா பண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பர்ஃபெக்டா பண்ணுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முதல்ல இதை நீங்க நடக்கிற ஸ்டெப்ஸை கால்குலேட் பண்ணிட்டே இருக்கும் ரியல் டைம்ல. அது இருக்கு. அந்த கால்குலேஷனை பொறுத்தவரை மோஸ்ட்லி அக்யூரேட்டா தான் இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மிகப்பெரிய வித்தியாசங்கள் நான் நடக்கிற ஸ்டெப்ஸுக்கும் இதுல காட்டுறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இல்ல. அந்த இடத்துல ஒரு தம்ஸ் அப். அடுத்தது ஸ்லீப் ட்ராக்கிங். ஸ்லீப் ட்ராக்கிங்கும் இது பண்ணும். ஸ்லீப் ட்ராக்கிங் ஓகேவா கால்குலேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸ்லீப் ட்ராக்கிங்க நம்ம கையில மாட்டிட்டே தூங்குறப்போ ஓரளவு கால்குலேட் பண்ணுது. பட் அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி மேலும் ஸ்லீப் சைக்கிள்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த அளவு இன்டெப்தான விவரங்கள் இல்ல. பட் ஸ்லீப்பிங் ட்ராக்கிங் அப்படிங்கிறது ஓரளவு கரெக்டா தான் இருக்கு. அடுத்தது ஹார்ட் ரேட் மானிட்டரும் இது கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த விதத்திலையும் இது இருக்கு. இதுதான் பேசிக்கான எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ட்ராக்கிங். இதை தவிர ரன்னிங் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களும் இதுல நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். பட் இந்த குறிப்பிட்ட பேண்ட்ல இன்பில்ட் ஜிபிஎஸ் கிடையாது. அது குறிப்பிட்டதா இருக்குது. மேலும் இந்த பேண்டை நீங்க எங்கேயா தொலைச்சிட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம மீ பேண்ட் 3ல எப்படி அந்த மீ ஃபிட் ஆப் பண்ணுதோ அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போன் ஆப் மூலமா ஃபைண்ட் மை பேண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதை நீங்க டேப் பண்ணீங்க அப்படின்னா பேண்ட் வைப்ரேட் ஆகி டிஸ்பிளே அவேக் ஆகும். ஸோ பேண்டை தொலைச்சிட்டீங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்கு இது பயனுள்ளதா இருக்கலாம். சோ ஸ்டாட்ஸ் பாத்துக்கிறத பொறுத்தவரை நான் முன்பே சொன்னது போல கேலக்ஸி வேரபிள்ஸ் ஆப் மற்றும் சாம்சங் ஹெல்த் ஆப் இந்த இரண்டையும் நீங்க போய் பாத்துக்கிற மாதிரி வந்திருக்கும். அதுல இருக்கிற ஸ்டாட்ஸ் ஓரளவு நல்லா தான் இருக்கு. நான் முன்பே குறிப்பிட்டது போல ஸ்லீப்பிங்க்கு இன்டெப்தான ஸ்லீப்பிங் அனாலிசிஸ் அதெல்லாம் இல்ல. பட் பேசிக்கான ஸ்டெப்ஸ் ட்ராக்கிங் மற்றும் ஹார்ட் ரேட் மானிட்டர் கண்டினியூஸா நீட்டா தான் பண்ணுது. ட்ராக்கிங்ல எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்ல. மேலும் இதுல உங்களுடைய போன்ல வர நோட்டிபிகேஷன்ஸையும் பாத்துக்க முடியும். உதாரணத்துக்கு உங்களுடைய பேண்ட் பாக்கெட்ல போன் இருக்கு, நீங்க டிராவல்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா கால் பண்ணாங்க அப்படின்னா யார் கால் பண்றாங்க அப்படிங்கிற இதுலயே காட்டும். மேலும் எந்தெந்த ஆப்புக்கு நீங்க நோட்டிபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதை இதுலயே நீங்க செட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். பட் இந்த நோட்டிபிகேஷன் குறித்து வரதுல எந்த பிரச்சனையும் இல்ல. உடனே வந்துருது. ரியல் டைமா உடனே நோட்டிபிகேஷன் அப்டேட் ஆயிருது. கால்ஸ் வந்தா உடனே காமிச்சிருது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா நோட்டிபிகேஷன்ஸ் நம்ம உடனே பார்க்காம கொஞ்ச நேரம் கழிச்சு போய் இந்த பேண்ட்ல பார்க்கணும் அப்படின்னா அதை பார்க்க முடியல. சோ உதாரணத்துக்கு இப்ப எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது அப்படின்னா அந்த மெசேஜ் வந்தோன்னா அது இதுல நோட்டிஃபை ஆயிரும். அப்பயே நான் பார்த்தா மட்டும்தான் என்னால பார்க்க முடியும். அதற்கு பிறகு நோட்டிபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி என்னால தேடி பார்க்க முடியாது. அது கண்டிப்பா நான் மீ பேண்ட் 3ல இருந்து வந்ததுனால அதுல இந்த விஷயத்தை மிஸ் பண்ணேன். அதுல அந்த மாதிரி பாத்துக்கலாம். இதுல அந்த மாதிரி பாத்துக்க முடியல. அடுத்தது கடைசியில பேட்டரி லைஃப். இதுல பார்த்தோம் அப்படின்னா 70 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. நார்மலா ஹார்ட் ரேட் எல்லாமே ட்ராக்கிங்ல இருக்கிறப்ப அதிகபட்சமா ஒரு வாரம் வரையும் பேட்டரி லைஃப் வருது. இதையும் தாண்டி ரொம்ப இன்டென்ஸான ட்ராக்கிங் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா 4-5 நாட்கள் பேட்டரி லைஃப் வரும். ஒரு வாரம் பேட்டரி லைஃப் அப்படிங்கிறது நார்மல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நார்மலான எல்லாரும் பயன்பாட்டுக்கும் ஒரு வாரம் பேட்டரி லைஃப் கண்டிப்பாவே இருக்கும். இந்த பேட்டரி லைஃப் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த பேண்டுக்கு போதும். பட் இதோட காம்படிட்டர்ஸ் இதோட மச் பெட்டர் பேட்டரி லைஃப் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல குறிப்பிட்டே ஆக வேண்டியிருக்கு. அடுத்தது சார்ஜிங் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறப்ப இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா டெடிகேட்டடான ஒரு சார்ஜிங் கிராடில் கொடுக்குறாங்க. அதை கண்டிப்பா தொலைச்சிடாம பத்திரமா வச்சுக்கோங்க. அதன் மூலமா மட்டும்தான் இதை சார்ஜ் பண்ண முடியும். சோ அந்த சார்ஜிங் கிராடில் இதை யூஸ் பண்றது அப்படிங்கிறத பொறுத்தவரையும் பேண்டை தனியா எடுக்க தேவையில்ல. அதாவது இந்த ஸ்ட்ராப்போடயே நம்ம சார்ஜ் பண்ண முடியும். பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதுல மாட்டி எடுக்கிறது பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே கொஞ்சம் பயமாவே தான் வந்திருக்கு. அட்டாச் பண்றப்ப கூட ஓகே நம்ம பிடிச்சி வலுக்கட்டாயமா பிடிச்சி அமுக்கணும் அப்படின்னா சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிருது. பட் அதை வெளியே எடுக்கிறப்ப ரொம்ப பொறுமையா எடுக்க வேண்டியிருக்கு. சோ அந்த சார்ஜிங் கிராடில் அவ்வளவா எஃபிஷியன்டா இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இவ்வளவு நாட்கள் நான் பயன்படுத்தி எனக்கு பழகிடுச்சு. பட் முதல் ஒரு வாரம் எனக்கு அந்த மாதிரி தான் பிரச்சனையா தான் வந்துருச்சு. கரெக்டா வச்சு மாட்டி எடுக்க அந்த மாதிரியான விஷயங்கள்ல கடைசியில இந்த சாம்சங் கேலக்ஸி 50 உடைய விலை அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் பேண்ட் இந்தியால 2500 ரூபாய் சேல் பண்றாங்க. சோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துங்க. வாங்கணும் அப்படின்னா அந்த லிங்கை பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சோ ஓவராலா 2500 ரூபாய்க்கு இந்த பேண்ட் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி என்னுடைய வேர்டிக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல பட்ஜெட் பேண்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். சாம்சங் ஈகோ சிஸ்டம்ல நீங்க இருக்கீங்க, ஒரு சாம்சங் போன் பயன்படுத்துறேன் அப்படிங்கிற போல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட் பேண்டாவே தான் இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு அந்த அடிஷனல் ஆப்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்படாது. மேலும் நீங்க அந்த சாம்சங்கை தாண்டி போனையும் தாண்டி ஒரு சில டிவைசஸ் வச்சிருக்கீங்க, ஈகோ சிஸ்டத்துல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கான ஒரு நல்ல பேண்ட். பட் அதை தாண்டி வேற போன்ஸ் யூஸ் பண்றவங்க, ஆண்ட்ராய்டு ஐபோன்ஸ் யூஸ் பண்றவங்களும் இதை பயன்படுத்தலாம். பட் இந்த மாதிரி நான் முன்பே குறிப்பிட்டது போல எக்கச்சக்கமான ஆப்ஸ் டவுன்லோட் பண்ண தேவை இருக்கு. மேலும் இதோட காம்படிட்டர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இதை விட பெட்டரா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி ஆக வேண்டியிருக்கு. சோ இதுதான் இந்த பேண்டுடைய விமர்சனம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இனிமே ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர் வாங்கணும் அப்படின்னா இதை வாங்குவீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இதோட நிறை குறைகளை அவங்க வாங்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கட்டும். டெக் சாட்டியர் சப்ஸ்கிரைப் பண்ணா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையும். நன்றி.